புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் அதிலிருந்து எளிதாக விடுபடும் வழிமுறைகள் பற்றி நுரையீரல் சிகிச்சை மருத்துவர் சுரேஷ் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். வணக்கம். நமக்கு புகைப்பிடிக்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு. இப்போ பொதுவா இளைஞர்களுக்கு முக்கியமா நம்ம புகைப்பிடிக்கிறது இப்போ அதிகமாயிட்டே போகுது. அது இல்லாம பெண்களிடையே கூட நிறைய புகைப்பிடிக்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஸோ புகைப்பிடிக்கிறது நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. முக்கியமா நுரையீரல் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஸோ இது நிறைய நாள்பட்ட புகைப்பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ இவங்களுக்கு மூச்சிரைப்பு, இருமல், சளி போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மூச்சிரைப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும். இது தவிர புகைப்பிடிக்கிறது ரொம்ப நாளா புகைப்பிடிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு லங் கேன்சர் வரலாம். இது தவிர அவங்களுக்கு ஈசோஃபேஜியல் கேன்சர், பிளாடர் கேன்சர், அது தவிர வயிறுல புண்ணு அது கேன்சரா மாறுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் புகைப்பிடிக்கிறனால வரும். புகைப்பிடிக்கிறத நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கான நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒன்று சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறது, நிறுத்துறதுக்கான வழிமுறைகள், அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது 5 A's அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல புகைப்பிடிக்கிறது எவ்வளவு நாள் பண்றாங்க அதை பத்தி கேட்கறது, ஆஸ்க், அட்வைஸ், அசஸ், அசிஸ்ட், அரேஞ்ச், இந்த மாதிரி ஒரு 5 A's ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு முதல்ல அவங்களாவே முன் என்னால புகைப்பிடிக்கிறத நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுப்போம். இது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ரெண்டாவதா நம்ம புகைப்பிடிக்கிறதுல அந்த புகையில இருக்கிற அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் தான் நம்ம பிரெயினை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த நிக்கோட்டின் டிபெண்டன்ஸ் வருது. ஸோ அப்போ நிக்கோட்டினை ஏதாவது ஒரு ஃபார்ம்ல சூயிங்கம்மா அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஊர்ல பேச்சஸா அவைலபிளா இருக்கு, வாயில ஸ்ப்ரே பண்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த புகைப்பிடிக்கணும்னு அவங்களுக்கு என்ன ஏற்படும் போதெல்லாம் அவங்க இந்த சூயிங்கம், அந்த பேச்சஸ் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இது தவிர மருந்துகள் நமக்கு இருக்கு. மருந்துகள் கொடுத்தும் நம்ம சரி பண்ண முடியும். அப்போ இந்த 3 முறைகளில் அவங்கள புகை பிடிப்பதிலிருந்து நிறுத்துறதுக்கான உதவி நம்ம செய்வோம். புகை நாள்பட்ட புகை பிடிக்கிறவங்க ஏதாவது ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். இதை நம்ம பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ ஒரு புகைப்பிடிக்கிறவர் ஒரு வீட்டில் இருந்துட்டே இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து புகைப்பிடிக்கிறாரு. அந்த வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு புகையோட ஒரு எக்ஸ்போஷர் வந்துடுது. ஸோ அப்போ அவங்களுக்கு நுரையீரல் வளர்ச்சி பாதிப்படையுது. ஸோ அப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். இதே மாதிரி வீட்டில் ஒரு பிரெக்னென்ட் மதர் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த வளரக்கூடிய சிசுக்கும் அந்த புகையோட தாக்கம் இருக்கும். ஸோ இது தவிர தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு ஒன்று சொல்லுவோம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு புகைப்பிடிக்கிறவர் இருக்கிற வீட்டில் இப்போ உள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்மெல் நிறைய வரும். அந்த ஸ்மெல் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு, அந்த புகை கூட உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்போ இது டைரக்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் மட்டும் அல்ல, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், பாசிவ் ஸ்மோக்கிங்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ இது ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் மூலமாக தான் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேல நம்ம கேம்பெயின்ஸ் கொண்டு வரலாம். எல்லாரும் புகைப்பிடிக்கிறத பார்த்து ஆரம்பிக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ மற்ற பசங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடுது. இது தவிர அவங்களுக்கு புகைப்பிடிக்கிறனால வர்ற பிரச்சனை, அதுவும் இல்லாமல் அந்த நீங்கள் சொல்கிற அந்த கஞ்சா போன்ற சப்ஸ்டன்சஸ் சப்ஸ்டன்ஸ் அபியூஸுக்கு அவங்க ஆளாயிட்டாங்கன்னா அது அடிக்ஷன் வந்துடும். இப்போ புகைக்கும் இந்த மற்ற சப்ஸ்டன்சஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இது டொபாக்கோ டிபெண்டன்ஸ் தான் வரும். அது அடிக்ஷனாக மாறிடும். அப்போ அதுலேருந்து அவங்க மீள முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ இதுக்கான அவேர்னஸ் ஸ்கூல் லெவல்லே நிறைய வர வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ரொம்பவே சமீப காலமாக நம்ம நிறைய எல்லா இடத்துலையுமே கேள்விப்படுறோம். நிறைய அந்த மாதிரி போதைப் பொருள்கள் அந்த கஞ்சா ஸ்மோக்கிங் அந்த இதெல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போது விழிப்புணர்வை நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனால் தான் இதை நம்ம தவிர்க்க முடியும்.